வணக்கம், வெல்கம் டு தி சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம ஓட்ஸ் குக்கீஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சுவையாக இருக்கக்கூடிய ஸ்நாக் ரெசிபி இது, ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரை கப் வெண்ணெய் அல்ல அரை கப் நெய் எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக நம்ம ஃப்ளேவர் இல்லாத எந்த ஆயில்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதில் நம்ம வெள்ளை சர்க்கரையும் சேர்த்துக்கலாம், இல்லைனா நாட்டு சர்க்கரைனாலும் சேர்த்துக்கலாம். நம்ம வெள்ளை சர்க்கரை சேர்க்குறதா இருந்தாலும் நாட்டு சர்க்கரை சேர்க்குறதா இருந்தாலும் லேசாக மிக்சியில் ஒரு சுற்று சுற்றிட்டு நம்ம சேர்த்தோம் அப்படின்னா குயிக்காக வந்து அது கரைஞ்சிரும். இப்போ இது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நம்ம நார்மல் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். பீட்டர் இருந்ததுனாலும் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த சர்க்கரை கரையட்டும், அது வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். இந்த வாழைப்பழத்தை வந்து நல்ல சின்ன சின்ன துண்டானாலும் நறுக்கி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நம்ம வந்து மிக்சியில் அடித்தும் சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்து இருக்கிற வாழைப்பழம் சேர்த்துக்கலாம், அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் 1.5 கப் ஓட்ஸ் சேர்த்துக்கலாம். இந்த ஓட்ஸ் வந்து இப்படி சேர்த்தாலும் ஓகே, இல்லைன்னா நம்ம மிக்சியில் அடித்து பவுடராகவும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம சேர்க்குறப்போ குக்கீஸில் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், அதனால் நம்ம அப்படியே கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 3/4 கப் மைதா சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எசன்ஸ் எந்த தேவைனாலும் சேர்த்துக்கலாம், எந்த ஃப்ளேவர் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அதில் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து 1/4 கப் உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 1/4 கப் சாக்லேட் சிப்ஸ் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், இதை சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுக்கு பதிலாக நட்ஸோ எது சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு எந்த ஷேப் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். நான் இதில் வந்து சர்க்கிள் ஷேப் தான் செய்ய போகிறேன், அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து உருட்டிட்டு நம்ம அப்படியே கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டலாம். இப்போ நம்ம ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதில் நீங்கள் பார்ச்மெண்ட் பேப்பர் விரித்தாலும் சரி, இல்லைனா அதில் வந்து நெய்யெல்லாம் எண்ணெய் வச்சு க்ரீஸ் பண்ணால் சரி, எதுனாலும் பண்ணிக்கலாம். நம்ம எண்ணெய் நெய் வச்சு க்ரீஸ் பண்ணணும், இல்லைனா பார்ச்மெண்ட் பேப்பர் விரிக்கணும், இல்லைனா எடுக்கிறப்போ அவ்வளோ ஒட்டிடும். இப்போ நம்ம எல்லா குக்கீஸுமே இந்த மாதிரி வரிசையாக அரேஞ்ச் பண்ணிடலாம். இதை அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ள நம்ம அவனை வந்து 180 டிகிரிஸில் வச்சுட்டு ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம எந்த ஷேப்னாலும் உருட்டிக்கலாம். வேறு டிஃப்ரெண்ட்டான ஷேப் வேணும் அப்படின்னா நம்ம குக்கி கட்டர் வச்சு கூட கட் பண்ணிக்கலாம்.
இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வச்சுக்கலாம். இப்போ அவன் ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த பேக்கிங் ட்ரே உள்ளே வச்சு நம்ம அதை 15 மினிட்ஸ் பேக் பண்ணிடலாம். 15 to 20 மினிட்ஸ் நீங்கள் ஒவ்வொரு அவன் ஒவ்வொரு டைம் எடுக்கும். 190 டிகிரிஸில் வச்சு 15 மினிட்ஸ் பேக் பண்ணிடலாம். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கூட ஒரு 5 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கோங்க. 15 to 20 மினிட்ஸில் நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது பேக் ஆகிட்டுருக்கு. இது பேக் ஆகிடுச்சு. இப்போது இது ஆறட்டும். அப்புறம் நமக்கு வந்து ஈஸியாக எடுக்க வந்துடும். நம்ம கீழே க்ரீஸ் பண்ணி இருக்கிறதுனால இப்போ நமக்கு சுவையான ஓட்ஸ் குக்கீஸ் ரெடி. இது டீ காஃபியோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.